Time 2:20 a.m. Day 26. What a day, man. காலையில் ஒரு 5 மணிக்கா தூங்குனேன்னு நினைக்கிறேன். அப்புறம் 10 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ரொம்ப வயிறு வலி, கால் வலி, கிராம்ஸ், ப்ரீ பீரியட் கிராம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் படுத்துட்டேன். எந்திரிச்சேன், படுக்கிறேன். இதுதான் கண்டினியூஸாக லூப்லேயே போயிட்டு இருந்துச்சு. சமைக்க எதுவுமே தோணல. ரொம்ப லேசியாக இருந்துச்சு. பொறுமையாக சமைக்கலான்னு அப்படி இருக்கும்போது ஸ்ரவன் என்கிட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தருவான்னு கேட்டான். அப்போ நான் அது வேணாம், ஃபுட்டு வேணாம் வாங்கி கொடு அப்படின்னேன். அப்புறம் ஃபுட்டு என்ன வேணால் கேட்டான். புளியோகரைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பனீர் நூடுல்ஸ்ன்னு சொன்னேன். என்னை கலாய்ச்சான். ஜஸ்ட் இதுவா அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்புறம் நான் ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி வாழ்க வளமுடன்னு ஒரு ஷாப்பு மேடவாக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து மேங்கோ ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிடணும் போல தோணுச்சு. அதனால் மேங்கோ ரைஸ், டேமரின் ரைஸ், மசாலா பட்டர் மில்க் இது 3ம் ஆர்டர் பண்ண சொன்னால் ஆர்டர் பண்ணி கொடுத்தான். அப்புறம் நான் அடப்பிரதமன் ஆர்டர் பண்ணேன். ஒரு ஃபுல் கோர்ஸ் மீல் ஆகட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜோடி ரெடி பார்த்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு நேப் எடுத்துட்டேன். மத்தியானம் அந்த வெயிலில் ஏசி போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் எனக்கு சன்செட் பார்க்கணுன்னு இருந்துச்சு பீச்சுக்கு போயிட்டு. பட் நல்லா தூங்கிட்டேன். 6 மணி ஆயிடுச்சு எந்திரிக்க. அதனால் சன்செட் எதுவும் பார்க்க முடியல. வீட்டிலேயே இருந்துட்டு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து சன்செட் பார்த்தேன். சரி, வீக்கெண்ட் ஃபுல்லாக லேசியாக வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு வாழா 2 படம் மலையாளம் புக் பண்ணியிருந்தேன். ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் போகலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. லேட் ஆகிடுச்சு. பட் கன்ஃபார்மாக பீச்சுக்கு போகணும், பீச் பார்க்காம ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு பீச் போனேன். சூப்பராக இருந்துச்சு பீச். கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு அப்படியே வாழா 2 படத்துக்கு போனேன். ஆக்சுவலி நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஆஃபீஸில் கோகுல் அவரை என் பிளேஸ்க்கு வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் சாரீ கட்டல, ஃபங்க்ஷன் டே அன்னைக்குன்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் ஆல்ரெடி இந்த வீக்கில் நான் சாரீ கட்டினேன், அதனால தான் நான் கட்டலைன்னு. அப்போ அவர் நீங்கள் சாரீ கட்டின வீக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்போ எனக்கு அது ஓடலை. கொஞ்சம் டியூப்லைட்டாக இருந்துட்டேன். அப்புறம்தான் அவரை ஃப்ளர்ட் பண்ணது எனக்கு புரிஞ்சுது. அதை நேற்று ஆட் பண்ண மறந்துட்டேன், அதை இப்போ ஆட் பண்ணேன். ஓகே. அப்புறம் வாழா 2 படம். ஓ மை காட்! நான் என்ன ட்ரெஸ் போட்டேன்? நான் ப்ளூ கலர் மினி ஸ்கர்ட்டு, ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டேன். இன்னைக்கு நல்லா ஒரு 20 மினிட்ஸ், அதுக்கும் மேலே 30 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் ஷவரில் இருந்தேன். இவ்வளோ நேரம்லாம் குளிச்சு எடுக்க மாட்டேன். பட் ஏதோ ரொம்ப நான் இமோஷனலாக ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ பாட்டெல்லாம் வச்சுட்டு, ஸ்பீக்கரில் பாட்டெல்லாம் வச்சுட்டு நிறைய நேரம் ஷவரில் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம்தான் மூவி போனேன். பீச் போயிட்டு அப்புறம் மூவி போனேன். மூவிக்கு நான் நியூயார்க் ஹாட் டாக் கேட்டேன். அங்கே முடிஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. எப்போவுமே பிவிஆரில் கூட்டம் இருக்காது. பட் இன்றைக்கின்னு பார்த்து நேற்றுன்னு பார்த்து அவ்வளோ கூட்டம். ஆக்சுவலி பைக் வைக்க கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம். நியூயார்க் ஹாட் டாக் இல்லாததில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வாழா 2 படம் போய் உட்காந்த சீட்டில் ஒரு பாப்கார்னும் ஒரு கோல்ட் காஃபி இதுதான் ஆர்டர் பண்ணேன். அதை வாங்கிட்டு அப்படியே படத்துக்கு உட்காந்துட்டேன். வாட் அ படம் மேன்! நான் ஆல்ரெடி இமோஷ்னல். இதில் வேற மூட் ஸ்விங்ஸு சொல்லவா வேணும்? கண்ணிலேருந்து அப்படி வந்துட்டே இருக்கு தண்ணி. சின்ன சின்ன சீன் கூட எனக்கு ரொம்ப இமோஷனலி டச்சியாக இருந்துச்சு. நல்ல மூவி. இன்டர்வெல் வரைக்கும் பார்த்துட்டு சரி வாஷ்ரூம் போகலான்னு மொபைலில் மெசேஜ் வந்ததை பார்த்துட்டு வாஷ்ரூம் போனேன். பார்த்தா நான் ஜென்ஸ் வாஷ்ரூம் போயிட்டேன். என்னடா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா பசங்க
அவங்க சிரிச்சுட்டு ஜென்ஸ்ன்னு சொன்னாங்க. ஐயோ! சாரி, சாரி, சாரி சொல்லி வெளிய வந்துட்டேன். ஐயோ! அசிங்கமா போச்சு. அங்கேயே நான் வந்து லேடீஸ் வாஷ்ரூம்ல ஒரு 10 மினிட்ஸ் இருந்தேன். ஏன்னா மென்ஸ் வாஷ்ரூம் போனவங்கலாம் திரும்ப வந்துட்டு, வெளிய வந்துட்டு நான் அதுக்கப்புறம் வெளிய போலாம். ஐ டோன்ட் வான்னா சீ தெம் அகைன். ஐ அம் சோ எம்பாரஸ்ட் அப்படின்னு நெனச்சுட்டு. அதுக்கப்புறம் நியூயார்க் ஹாட் டாக் இல்ல. என்ன பார்பிக்யூ ஹாட் டாக் தான் கிடைச்சது. பட் அதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்ல. நியூயார்க் தான் சூப்பரா இருக்கும். அப்புறம் மறுபடியும் வாழ 2 இன்டர்வெல்ல முடிச்சுட்டு பார்த்தேன். ஓ மை காட்! எவ்வளோதான் ஒரு மனுஷன் அழுக வரும். அவ்வளோ டிஷ்யூ தொடச்சு, 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 தொடச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் வொர்த் வாட்சிங். கண்டிப்பா எனக்கு ஒரு குழந்தை இருந்தா, எப்படி வளர்க்கணும்? இப்போ அ ஸ்கூல்ல படிக்கிறதா இருந்தாலும், காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும், கிளாஸ் கட் அடிச்சு மூவி போனாலோ, இல்ல ஃபெயில் ஆனாலோ, ஐ அம் நாட் கோனா லீவ் தெம். திட்டக்கூட மாட்டேன். இதெல்லாம் வாழ்க்கையில பண்ணாம எப்படி? டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னா, லவ் பண்றேன்னு சொன்னா, ஐ டோன்ட் கேர். என்ஜாய் யுவர் லைஃப்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இருக்கேன் என் குழந்தைக்கு அப்படின்னு. பீ இட் கேர்ள் ஆர் பாய். நெறைய கத்துக்க இருக்கு அந்த மூவில. நல்ல மூவி. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த சாங் ஓ மை காட்! ஹிருதயம் முறியும் அழகில் நீ என்னாலும் அந்த லைன். ஆ கண்ல அப்படியே ஒழுகிட்டே இருந்துச்சு. சிப்லிங்ஸ், ஃபாதர், மதர் சாரி ஃபாதர், சன், அப்புறம் சிஸ்டர், பிரதர், லவ் எல்லாமே அந்த எல்லா ரிலேஷனும் எடுத்து சொல்லியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் படம் முடிச்சுட்டு நான் 80ல வீட்டுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மினிட்ஸ்லயே வந்துட்டேன். ஃபாஸ்ட்டா வந்துட்டேன். அப்புறம் சரி நம்ம பீட்டா பார்க்க போலாம். பீட்டாக்கு சாப்பாடு வைக்கலான்னு வந்தேன். வந்தா ஷேடோ பின்னாடியே வந்து பீட்டா கிட்ட சண்டை போட்டுருச்சு. பாவம் பீட்டா குழந்தைங்கள விட்டுட்டு பீட்டா பயந்துட்டு போயிடுச்சு. இனிப்ப அது வருமான்னு இல்லையான்னு தெரியல. ஷேடோனால முனியும் வரதில்ல, பீட்டாவும் வரதில்ல. என்னால ஷேடோவ திட்டவும் முடியல. ஏன்னா ஷேடோ தான் அடக்க ஒடுக்கமான பூனை. இவங்க அவங்கள திட்டுறாங்களா? இல்ல ஷேடோ தான் அவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கிறானான்னு தெரியல. ஹா! வாட் அ டே! நெறைய அழுதுட்டேன். நான் ஏன் இவ்ளோ எமோஷனலா இருக்கேன்னு எனக்கு தெரியல. மேபி மூட் ஸ்விங்ஸ். சீக்கிரம் பீரியட் ஆயிட்டு இந்த மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நல்லாருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான். டே டன்.